நூலை பற்றிய அறிமுகத்திற்கு முன்பாக நூலாசிரியர் பற்றிய அறிமுகம் அவருடைய அன்பு மகள் வழங்க இருக்கிறார். அறிமுகத்தை வழங்க சிவ சுடர்விழி அவர்களை கவிஞர்களை பற்றி அறிமுகம் செய்யுமாறு அன்போடு அழைக்கிறோம். இங்கு கூடியிருக்கும் அனைத்து நல்ல நெஞ்சங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியும் வணக்கங்களும். நான் இந்த நூல் வெளியீட்டு விழாவின் நாயகியான திருமதி மணிமேகலை சிவராமனின் ஒரே செல்லப்பெண் சிவசுடர்விழி. அமெரிக்காவில் மேல் கல்வி பயின்று அங்கேயே இன்று பணியாற்றும் ஒரு பல் மருத்துவர் நான். இன்று என் தாய் திருமதி மணிமேகலை சிவராமனின் மகளாய் பிறந்ததற்கு மிகவும் பெருமையும் இறைவனுக்கு மிகுந்த நன்றியும் கூற விரும்புகின்றேன். இன்று என் தாய் வெளியிடும் நூல்கள் குற்றம் பார்க்கின் மற்றும் உன்னத பயணங்கள் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர் மற்றும் தமிழ் ஆர்வலர் என்பதற்கு ஒரு சிறு சான்றிதழ்கள் ஆகும். என் தாய் தமிழ் தாயின் செல்லப்பெண். அவளிடம் இருக்கும் தமிழ் வீச்சு நம் மண்ணில் வாழ்ந்து மறைந்த பெரும் தமிழ் புலவர்களிடம் இருந்த அதே வீச்சு. அவரின் எழுத்துக்கள் எளிமையான வார்த்தைகளால் ஆழ்ந்த சிந்தனையை தூண்டும் காவியங்கள். அவர் இன்னும் நிறைய நூல்களை வெளியிட்டு நம் மொழிக்கும் மக்களுக்கும் பெருமை சேர்ப்பதற்கு நான் இறைவனிடம் பிரார்த்திக்கின்றேன். கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் ஒரு நாள் என் தாயின் கவிதைகளை வாசித்து கூறியவாறு, அவள் எழுத்துக்கள் இன்று நூலாகியது, விரைவில் அவை உலகாளும். திருவள்ளுவர் கூறியபடி, பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமை உடைய செயல் என்ற குரல் என் தாய் திருமதி மணிமேகலை சிவராமன் அவர்களுக்கு மிகச் சிறப்பாய் பொருந்தும். இந்த குரலின் பொருள், பெருமை உடையவர் செய்வதற்கு அரிய செயல்களை முறையாக செய்து முடிப்பார். என் தாயின் கனவுகள் மெய்ப்பட உதவ இங்கு வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என மனமார்ந்த நன்றிகள். நான் அவரோடு சேர்ந்து இங்கு சென்னையில் வாழவில்லை என்றாலும் அவருக்கு என்னால் முடிந்த ஊக்குவிப்புகளை செய்து கொண்டே இருப்பேன். என் அண்ணனும் அண்ணியாரும் என் தாய்க்கு சிறந்த உறுதுணையாக இருப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. என் தந்தை திரு வே சிவராமன் அவர்கள் அன்று விளையாட்டாய் எங்களிடம் கூறியிருந்தார், நான் இறந்துவிட்டால் உன் தாய் ஒரு இடத்தில் இருந்து முடங்கிவிட மாட்டாள், அவள் ஒரு சிறந்த கவிஞராய் உருவெடுப்பாள் என்று அவர் கூறினார். அவர் ஒரு தீர்க்கதரிசி. அவர் கூறியபடி என் தாய் அவளின் சோகத்திலிருந்து தன்னை மீட்டெடுத்ததும் அல்லாமல் பல லட்சம் பேர்களின் அறிவு பசியை தன் எழுத்துக்களால் தீர்த்து வைக்கும் மணிமேகலையாய் இங்கு நம்முன் நிற்கின்றாள். இங்கு இன்று என்னை பேசுவதற்கு ஊக்குவித்த என் தாய்க்கும், எனக்கு சுடர்விழி என்று பெயர் சூட்டிய என் தாத்தா திரு க. அரங்கநாதன் அவர்களுக்கும், மறைந்த என் ஆருயிர் தந்தை திரு வே சிவராமன் அவர்களுக்கும், நம்மை எல்லாம் இங்கு இயங்க வைக்கும் இந்த இறை சக்திக்கும் என் நன்றியையும் வணக்கங்களையும் கூறி என் உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். எதையும் உருப்படாமல் செய்வது பிறவின் குணம், ஆற்றில் இறங்குவோரை செய்வது முதலை குணம். ஆனால் இத்தனையும் மொத்தமாய் சேர்ந்து வாழ்வடா மனிதன் அடையாளம். அடுத்தவர்களின் உணர்வை அறிந்து உதவ தொடங்கும் போது தான் எல்லோர் மனதிலும் மனிதநேயம் வளர்கிறது.
வாழ்ந்தால் மனிதநேயத்துடன் வாழ வேண்டும். யாரென்று அறியாத ஒருவர் அழும்போது காரணமே இல்லாமல் நம் கண்களும் கசியுமாயின் அதுதான் மனிதநேயம். அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் காலை வணக்கம். நமது முத்தமிழ் கலைஞர் எழுதிய புறநானூற்றுதாய் உங்கள் முன் பகிர்ந்து கொள்கிறேன். பனிமுட்டை அடைகாக்கும் பசும்புள்ளின் தரை மீது மணித்தேர் அசைவது போல் மாதொருத்தி நடந்து வந்தால் கனித்தமிழ் சொல்லுவதற்கும் புலமை மிக்கால் காக்கை பாடினீர் பொன்முடியார்க்கு தமிழில் அவள் அக்கா அதியமா நெடுமணிஞ்சி வேல்பாரி வள்ளல் நாடன் சேரனா மாவன் கோவன் காண பேர் தந்த வழுதி மற்றும் சோழனாம் பெருநிறை கிள்ளி ஆகியோர் புகழை பாடி தமிழுக்கு அணிபல போட்டி நின்ற அறிவொளி அவ்வை நல்லால் காலை கதிரோன் போல் கை சிவக்க குடை வழங்கும் காவலர் வாழ்ந்திருந்த தமிழ்நாடு ஓலை கொண்டுவரன் போர் என்று வந்துவிட்டால் மாலை சூடுகின்ற வேலை என்றும் பாராமல் தோலை தொத்துகின்ற பெண்கிளியை புறவிடுத்து வாளை கூரேற்றி வான் நோக்கி நிமிர்கின்ற வீரமரவர்களின் தாய் வீடு பாலை குறிஞ்சி முல்லை நெய்தல் மருதமென நிலவகுத்து வாழ்கின்ற தமிழரிடையே சோலை பூனம் போல் தமிழ் கவிதை மலர வைத்தா. தாயகத்து கற்பு நிறை பெறலாமல் காதல் சொன்னா களஞ்சென்றா வீரன் சொன்னால் களத்தினிலே சாதலே இன்னே வரட்டும் என்று சென்றுவிட்ட தலைமகனும் சந்தனத்து கட்டை போல் மிதக்கட்டு இலக்கியத்தில் என கூறி பாதம் முதல் உச்சி வரை குளிர்கின்ற தாய் குலத்தை எண்ணி எண்ணி பெருமை கொண்டார். தும்பை மலர் முடி தாங்கி துவண்டிவிட்ட காலிரண்டும் வாழத்தண்டா குளிர்ந்த நேரத்தில் நீ ஏன் வந்தாய்? விற்புருவம் உன்ற நாளன் அழைத்திட்ட காலம் போய் வில்லுருவம் முதுகில் பெற்ற இளநங்காய் விழியிரண்டும் வேலென்றார் அன்று வழியிரண்டு போனதென்று கோல் கொண்டாய் என்று தமிழ்நாட்டு முத்தெல்லாம் தீர்ந்ததென்று பல்கலட்டி பிற நாட்டு வாணிபம் செய்தவளே எங்கெழுந்தாய் ஏன் பதைப்பு என்ன வாட்டம் என கேட்டு குறும்பு செய்தால் ஔவையம்மை. வேலி போட முடியாது இளமைக்கென்று தெரிந்த பின்னும் கேலி பேசும் உந்தன் போக்கே மறுத்து பேசலானால் புண்பட்ட எண்ணகத்து புதுமை தாயே உந்தன் கேலி பண்பட்ட தமிழ் மருந்தா பாய்வதை நான் உணர்கிறேன். கண்கட்ட பின்னும் என் கரந்தொட்டு வணங்கி சென்ற காலை நான் மறக்கல. மண்முட்டி எழுந்து நிற்கும் மாங்கன்றின் தளிர்தான் மேனி பொன் கொட்டி கொடுத்தாலும் வளையாத மன வலிமை புலி குட்டி விளையாட அவன் மடியில் புதர் விலங்கு நடுநடுக அவன் பிடியில் அந்த மகன் ஆசை மகன் அணிவகுத்தான் சொந்த மண்ணின் நலங்காக்க முடிக்கவில்லை முதியவனும் பொறுக்கவில்லை அவைக்கு குறுக்கிட்டால் களஞ்சென்று மகன் வீரம் புகழ்ந்து கூறி கண்கலங்காய் தாய் வீரம் காட்டுவதே தமிழர் மரபு. முதியவளே மறவர் வழக்குக்கு புதியவளாய் இருக்கிறாய் வியக்கின்றேன் என்றால் முழுதும் கேள் பெருமாட்டி பழுதொன்னும் காணமாட்டாய் என் நிலையில் என்று முழுதும் கேள் பெருமாட்டி பழுதொன்னும் காணமாட்டாய் என் நிலை என்று அரசன் பின் அணிவகுத்து செல்வது போல் அரசன் பின் நடந்த 1000 பேர் இருக்கும் பொழுது என் மகனை அருகில் அணைத்து அனைவரும் அதிக பானம் அழைத்து மகிழ்ந்தார். என் வாட்டம் இப்போது கேட்பாயம்மா எம்புகளை தெப்பமாக்கி நரைமிதக்கும் போர்க்களத்தி தலை உருட்டி பந்தாடும் தமிழரினம் அத்தலையில் ஒரு தலையா என் மகன் தலை இருந்தாலொன்றோ இறைவன் அளித்த தேரலுக்கு பெருமையுண்டு. மன்னன் அன்பை மிகையாய் பெற்றான் மண்டையில் தேரலும் பெற்றான் மாண்டான் போரில் புகழ் பூண்டான் எனும் காண்டேன் அரிதா என்று கலங்கினால் கொஞ்சம் தவறுதலுக்கு மன்னிக்கவும். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி, வணக்கம்.